வணக்கம். SSC CHSL examination, combined higher secondary level examination. 5 years ago, the sum of the ages of A, B, C was 40 years. 7 years after, the sum of ages of A and B will be 39. D is 5 years older than C. What is the present age of D? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்ம ஈக்குவேஷனில் எழுதி பார்ப்போம். 5 years எகோன்றாங்க. ஏ பி சி மூன்று பேரோட வயதும் 5 வருஷத்துக்கு முன்னாடி A-5 B-5 C-5 இருக்கும். அது மூணையும் கூட்டினா 40ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? A plus B plus C is equal to 40. இந்த -15 இங்க வரும்போது 55ன்னு ஆயிடும். இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ்ல போடாம நம்மளே கூட டைரக்டாவே யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ABCங்கிறது பிரசன்ட் ஏஜஸ் 5 years எகோன்றாங்க. 3 பேர். அப்போ 3 5 15 கொடுத்துருக்கிறது 40. 40ஓட 5 வருஷம் முன்னாடிங்கிறதுனால இப்போ நம்ம என்ன செய்யறோம்? டைரக்டா 15 கூட்டி நம்ம 55ன்னு சொல்லிடலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ்ல நம்ம டைரக்டா போட்டு பார்ப்போம். 7 years after, the sum of ages of A and B will be 39ங்கிறாங்க. அதாவது ஏவோட வயசையும் பியோட வயசையும் நான் இப்போ ப்ரெசன்ட் ஏஜஸ்ன்னு போட்டிருக்கேன். ஆனா 7 வருஷத்துக்கு அப்புறம் 39 இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 2 பேர் இருக்காங்க. அப்ப ஈரேல் 14 மைனஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு வருது பாருங்க? 25. இப்ப ஏவோட வயசையும் பியோட வயசையும் கூட்டினா 25. 3 பேரோட வயசை கூட்டினா 55. அப்ப நமக்கு தெரிஞ்சு போயிடுது சியோட வயசு 30. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. D is 5 years older than C. D வந்து C விட 5 வருஷம் பெரியவரா இருக்காரு. அப்படின்னா எவ்வளவு வருது பாருங்க? 35. அப்ப D யோட பிரசன்ட் ஏஜ் 35. ஆப்ஷன் B is the answer.